வணக்கம் ப்ரோ. வணக்கம் நிர்மல். திருமாவளவன் வேட்பாளர் பட்டியலில் யாரும் எதிர்பாராத விதமாக அவரோட பேரை அறிவித்து தானும் போட்டியிடறதா சொல்லியிருந்தார். திடீர்னு அந்த முடிவிலிருந்து பின்வாங்கியிருக்காரு. என்ன தான் அரசியல் சூழல் டெய்லி மாறிக்கிட்டே இருக்குது, என்ன தான் அதுக்கு காரணம் சார்? இல்லை, நம்ம ஏற்கனவே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏடிஎம்கே கூட்டணிலாம் நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணியில் நிறையா பிரச்சனை, ஏடிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி சலசலப்பு எதுவுமே இல்லை. திரும்ப எலெக்ஷன் நிற்க போகிறான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கட்சியிலேயே இருக்கிற யாருக்குமே தெரியாதான். அவர் ஒரு கால்குலேஷன் போட்டார். என்னென்னா, இப்போ 26 எலெக்ஷனில் மெஜாரிட்டி யாருக்கும் வரலன்னா நாம் ஒரு முக்கிய பர்சனாக ப்ளே பண்ணலாம், ரோல் ப்ளே பண்ணலாம். லைக் நாம் ஒரு வேளை மெஜாரிட்டி யாருக்காவது குறைஞ்சா நாம் கூட ஆதரவு கொடுக்கலாம் தனியாக. அப்போ நாம் மாநில அரசில் கவனம் செலுத்தணும். அந்த மாதிரியான ஒரு ஐடியா இருந்துச்சு அவருக்கு. அவர் காட்டுமன்னார் கோயிலில் நிற்க போகிறோன்னு அறிவிச்சோன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி திமுக கூட்டணி கொஞ்சம் எமர்ஜ் ஆச்சு. பார்த்தீங்களா? அது கண்டிப்பாக இப்போ திரும்பவே நிற்கிறாரு. அப்போ விஜய் ஒரு பக்கம் அந்த விஜய்கிட்ட அந்த மற்ற வேட்பாளர்களும் ஒரு தெம்பாகவும் இருந்திருக்கும். ஆமாம். இப்போ தலித் ஓட்டுகளை நீங்கள் போகாமல் டிஎம்கே கூட்டணிக்கே வாங்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் யாருமே நினச்சி பார்க்காம திடீர்னு பேக் அடிச்சிட்டார் திரும்ப. இப்போ என்ன தான் திமுக கூட்டணியில் திருமாவளவன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறோம். அப்படி பேசினாலும் திரும்ப தொடர்ந்து அங்கே தான் இருக்கிறார். அப்பயுமே அவர் பின்வாங்கலை, அதிமுக கூட்டணிக்கு வரல, விஜய்கிட்ட போகல, தனியாக தான் லைக் திமுக கூட இருக்கார். என்ன தான் ஆனாலும் அங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டார். கட்சியில் நம்மளுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் அதனால தான் சீட்டு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. எஸ்எஸ் பாலாஜி அவர்களுக்கும் சீட்டு கொடுக்கல. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது. அப்போ எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் திருமாவளவன் பக்கத்தில் உட்காந்து பேசினார். நீங்கள் பார்த்துருக்கலாம் அதை, அந்த ப்ரெஸ் மீட்டில். ஆலூர் ஷானவாஸ் அவர்களை காணோம். எனக்கு இப்போ தான் தெரியும், லிபர்ட்டின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல, அது ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கு. அதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாகவோ இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஸ்டாண்டு எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ கூட நான் பார்த்ததே இல்லை. நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் அதுக்கு திமுக ஆதரவாக தான் அந்த சேனல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் பேசப்படுது. இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஒரு பக்கம் சீட்டு கொடுக்கல, எஸ்எஸ் பாலாஜி கொடுக்கல, பனையூர் பாபுக்கு கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. ஆனால் திருமாவளவன் மட்டும் நிற்க போகிறாரு. திருமாவளவன் பேசும்போது இன்னொரு விஷயமும் சொன்னார். இனிமேல் எலெக்ஷனில் யார் மாவட்ட செயலாளர் தான் டிசைட் பண்ணுவாங்க, யார் யாருக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி, நான் டிசைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார். அதே போல் தன்னுடைய அக்கா சகோதரியோட மகளுக்கு சீட்டு கள்ளக்குறிச்சியில் கொடுத்துருக்காரு. அதுவும் கொஞ்சம் விவாதமாச்சு. இப்போ வாரிசு அரசியல் எங்கேயுமே இல்லை, விடுதலை சிறுத்தை கட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவருமே சொந்த அக்கா மகளுக்கு கொடுத்து. அவர் எப்பயுமே வாரிசு அரசியலை பற்றி எதுவுமே பேசுனதே கிடையாது, அந்த அளவுக்கு பேசுனது கிடையாது. பட் எல்லா கட்சியிலையும் அந்த விமர்சனம் இருக்கும்போது அப்புறம் அவருக்கும் வரும்ல, அதை நம்ம தவிர்த்துட்டு போக முடியாது. திமுக மேலே அந்த விமர்சனம் வைக்கிறாங்க, பாமக மேலே வைக்கிறாங்க, தேமுதிக மேலே வைக்கிறாங்க, மதிமுகவில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியிலையும் வைக்கும்பொழுது இப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தைகளும் பேசி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ திருமாவளவன் அவர்களுடைய சகோதரியோட மகள் நினைக்கிறாங்கன்னா அதை பேசி தான் ஆகணும். பட் அது பெருசாக இம்பேக்ட் ஆகலை களத்தில். இல்லை, அளவுக்கு அரசியல் களத்தில் அது இம்பேக்ட் ஆகலை. அதை வச்சு பிரச்சாரம்லாம் பெருசாக நடக்கலை. இப்போ எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ திருமாவளவன் அவர்கள் போட்டியிடறான்னு சொன்னார். ஸ்டாலின் அவர்களுக்கே புரியலையா எதுக்கு திரும்ப நிற்க போகிறாரு எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கே புரியலையா. அவர் திருமாவளவன் அவர்களிடம் கேட்டாராம், என்ன எலெக்ஷன் நிற்க போகிறீங்களாம்மா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, ஆமாம் உட்கட்சி விஷயம், உட்கட்சி விஷயத்தை தாண்டி அந்த 8 சீட்டு கொடுத்தாங்களே அப்போவே சொல்லிட்டாராம் திரும்ப, நீங்கள் இவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதே போல் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் இருக்குல்ல, ஆலூர் ஷானவாஸ் இருக்கார்ல, அவருக்கு சீட்டு யார் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சபரீஷனே சஜஸ்ட் பண்ணார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த டைம் நாகப்பட்டினத்தை இவங்க கேட்கவே இல்லை போல். யார்? விசிகே கேட்டாங்களா நாகப்பட்டினம். கேட்கட்டோன்னே இல்லை ஆலூர் ஷானவாஸ் நாகப்பட்டினம் வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரு சொன்னாராம். நேரு சொன்னோன்னே இவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, நாம்ளே இந்த மாதிரி கேட்கல, நாகப்பட்டினம் இவர் அதுக்குள்ளே ஆலூர் ஷானவாஸ் நேராக டிஎம்கே கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்செக்யூரிட்டி ஆகும் எந்த ஒரு தலைவருக்கு இருந்தாலும். அது ஆலூர் ஷானவாஸ் ஒரு பேட்டியில் சொன்னார். எப்படி சொன்னார்னா, இப்போ நான் நாகப்பட்டினம் போகிறேன், அந்த மாவட்ட செயலாளர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு,
அப்படி இருக்கும்போது அவர் இந்த டைம் நிற்க போகிறாருன்னு ஆசைப்படுறாரு. சரி, அப்படியும் அதெல்லாம் தாண்டியும் விசிகாவில் திருமாவளவன் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, அதிகாரன்றது ஒரே ஆள் கையிலே இருக்கக்கூடாது, எல்லார்ட்டையுமே போகணும். இல்லை எல்லாத்தையும் கான்செப்ட்ல இயங்குற கட்சி தானே அந்த. அப்போ இப்போ ரவிக்குமார் அவர்கள் வந்து நிறைய டைம் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 டைம் எம்பி எலெக்ஷன் வந்து போட்டிடுறாரு. சிந்தரன் செல்வன் வந்து 2 டைம் போட்டிடுறாரு. வன்னியர்செல்வனுக்கும் அவர்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஸோ அதெல்லாம் ஒரு வாரம் அவங்களுக்கு ஏன் திருப்பி தரப்படுதுன்னு ஒரு கேள்வி வரும். அது ஒரு வாரமாக வச்சுக்கிட்டு நம்ம எதில் பார்க்கணும்னா, எந்த இடத்த வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஃபஸ்ட்டு போட்டிடுறேன்னு சொன்னாங்க, இப்போ போட்டியிடல. ஸோ இதை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பிடிச்சிட்டாங்க. எப்பொழுதுமே அதிமுக வந்து திமுக வந்து ஒரு பாலை போடுவாங்க, இவங்க தான் அடிப்பாங்க. இப்போது பாலை ஃபுல்லாக யார் போடுறாங்கன்னா ஏடிஎம்கே போடுறாங்க, நாங்கள் அடிங்க அடிங்கன்னு சொல்லிட்டு. அதை வந்து எப்படி ஆடுறதுனே அவங்களுக்கு தெரியல. இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரீசெண்ட் டேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம கூட்டம், அதுவும் தென் தமிழகத்தில் வந்து பயங்கரமான கூட்டம். திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களே வந்து சொல்கிறாங்க, தென் தமிழகத்தில் வந்து பயங்கரமான கூட்டம் இருக்குது அதிமுகவுக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் வட தமிழகத்துலையும் செம கூட்டம் இருக்குது பயங்கர. நீங்கள் அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்வரோட பிரச்சாரத்துக்கு கூட்டம் வரல, உதயநிதி அவரோட பிரச்சாரத்துக்கும் கூட்டம் வரல. அது ஒரு பக்கம். இப்போ வந்து திருமாவளவன் பேசினார்ல, பின்வாங்கினார்ல, நான் போட்டி இல்லை, அதுக்கு பதிலாக இளையபெருமாளோட சின்ன பையன் ஜோதிமணி அவர்கள் வந்து போட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் காங்கிரஸ்காரர், ஆனால் அவருக்கே தெரியல அவர் போட்டிட்டு போகிறாரு. ஒரு அவருக்கு பேட்டி கொடுக்கும்போதே அவருக்கு சொல்லும் போதே ஒரு ஆச்சரியமாக சொல்கிறேன், நான் விருப்பம் மனு தாக்கல் செஞ்சேன், ஆனால் எனக்கு கொடுக்க போகிறாங்களா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி. ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வந்துருச்சு. அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் வந்து அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை வந்து பிடிச்சிக்கிட்டாங்கல்ல. இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து வந்துட்டார், அதுக்கு வந்து அவர் ஒரு காரணம் சொன்னார், இல்லை இது வந்து என் சொந்த முடிவு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கூட்டணி இங்கே அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பேசியிருக்காருன்னா, திமுக அழுத்தத்தின் காரணமாக திருமாவளவன் பின்வாங்கி விட்டார், திமுகவுக்கு அதன் கூட்டணி கட்சிகள் அடிமைகளாக உள்ளன அப்படின்னு பேசுகிறார். அவங்கள போட்டதை திருப்பி இங்கே போடுறாரு, அவங்களுக்கே போடுறாங்க. உதயநிதிக்கு போட்டியாக இருப்பார் என்பதால் திருமாவளவனுக்கு திமுக அழுத்தம் கொடுத்து பின்வாங்க வைத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜன் சொல்லிருக்கார். திமுக கூட்டணியில் திருமாவளவன் 5 வருடங்களாக வாய் பேச முடியாமல் தவித்து வருகிறார், அவரை அசிங்கப்படுத்துகிறார்கள் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்பொழுதுமே வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் திருமாவளவனுக்கும் எதிராக தான் பேசுவாங்க. இப்போ அவரையும் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசுகிறார். திருமாவளவன் முடிவு திமுக கூட்டணிக்குள்ளே சலசலப்பு இருப்பதை காட்டுகின்றது. இல்லை சார், இது எப்படி சார் சலசலப்பாக முடியும்? ஏதோ அவரோட உட்கட்சி விவகாரம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாதா? இல்லை, அது எப்படி பார்க்கலாம்னா, சீட்டு கொடுக்கும்போதே தேமுதிகவுக்கு வந்து 10 கொடுக்குறாங்க, இவர் 8 கொடுக்குறாங்க. வட தமிழகத்தில் 21லையும் சரி, அந்த 2024 எலெக்ஷனையும் 19 எலெக்ஷனையும் நாடாளுமன்ற தேர்தல் எலெக்ஷனையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் வட தமிழகத்தில் வாக்கு வாங்கினதே வந்து தலித்துள்ள வாக்குகள். அதெல்லாம் கண்டிப்பாக ஆட்சி அமைஞ்சதுக்கு அவர் மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஸ்டாலினார் சொல்லிருக்காரு. ஆமாம், இல்லை அவங்க கட்சிக்காரங்களும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற கட்சிக்காரங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் சோர்ந்துட்டாங்க. நாங்கள் தேமுதிகவுக்கு 10 கொடுக்குறீங்களே, எங்களுக்கு வந்து 8 தான் கொடுக்குறீங்க, இத்தனை வருஷமாக வந்து நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேலை செய்ய மாட்டோம். இதுக்கு வந்து எந்த அளவுக்குன்னா, ஆளுங்கட்சி செய்த தவறுகள் எல்லாம் வேறு வழி இல்லாமல் அவரால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை சொல்லுவாங்கல்ல, யாரோ செய்கிற தவறுக்கு யாரோ சிலுவை சுமக்கிறாங்க. ஆமாம், இவர் சுமந்தார். இன்னைக்கு ஈஸ்டர் திருநாள், ஓகேவா? அந்த நாளில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. திமுக செய்கிற இப்போ திமுக ஆட்சியில் தலித்துக்கு எதிராக ஒரு விஷயம், பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னா அது யாரை வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னா, கம்யூனிஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க, இல்லை விடுதலை சிறுத்தைகளை பண்ணுவாங்க. காங்கிரஸ் யாரும் கேட்க மாட்டாங்க. காங்கிரஸில் பதில் சொல்கிறதுக்கு யார் இருக்கா? அதனால் கேட்க மாட்டாங்க. இப்போ திருமாவளவன் அவர்களை வந்து கேட்பாங்க, அதற்கான பதில் அவரையும் சொல்லுவார். எதுவும் மூடி மழுப்பி பேசுவார் திருமாவளவன் அவர்கள். இப்போ வந்து இவரே வந்து எலெக்ஷனில் போட்டிடக்கூடாது. இப்போ வந்து இப்போ கூட்டணி அதிமுகவில் பேசுகிறாங்கல்ல, அவங்களா பேசிருக்க மாட்டாங்க. ஒன்று திருமாவளவன் அவருடைய சார், இப்படியே இந்த நிலை தொடர்ச்சுன்னா வருகின்ற தேர்தல், இந்த தேர்தல் இல்லாமல் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வர அடுத்த கூட்டணியில் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது. அது இல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வரும்போது இன்னும் அடுத்த எலெக்ஷன் இன்னும் கூடிய விரைவில் வரப்போகுது. அப்படி இருக்க சூழ்நிலையில் திமுக எப்படி வந்து அது வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி கொண்டு போவாங்க சார்? இல்லை, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து இந்த அலையன்ஸே எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்குமா இல்லை இல்லையான்னு தெரியல. ஏன்னா திருமாவளவன் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். ஆமாம், அவருடைய இப்போ சமீப பேட்டியிலே தெரியுது, ஒரு மூஞ்சில் ஒரு சந்தோஷமே இல்லை, மாற்றி பேசுகிறாருல. இல்லை, ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் உட்காந்து இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இல்லை, அது அப்போ இருந்தே இருக்குது. அவர் வந்து ஏதோ வேண்டா வெறுப்புக்கு இருக்கிற மாதிரி, அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ விஜய் கூடயும் போக முடியாது, அதிமுகவில் வந்து பிஜேபி இருக்குது, பாமகவும் இருக்குது, போக முடியாது. இப்போ அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து திமுக கூட்டணி தான்.
ஸோ அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு இல்லை சார், இன்னும் ஒரு கேள்வி வருதுல, ஏன் தாவேக்க அவர் அவாய்ட் பண்ணாரு? என்ன காரணமாக இருக்கும் சார்? தாவேக்கானா இப்போ விஜய் நீங்கள் பார்க்குறீங்களா, 2 நாள் வந்து வராரு, அப்புறம் 2 நாள் வந்து வரமாட்டுறாரு. காவல்துறையிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் ரசிகர்கள் வந்து தொண்டர்கள் வந்து சூழ்ந்துக்கிறாங்க. அதில் நிறைய லைக் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குதா நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, வண்டி பின்னாடியே ஓடியாராங்க, இந்த பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ திருமாவளவனை வந்து போட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக திமுக தரப்பில் வந்து சொல்கிறாங்க. இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து திமுகலையும் கண்டிப்பாக ஆள் இருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க சொல்லிருப்பாங்கல்ல, இல்லை விடுதலை சிறுத்தைகள்லேருந்து யாராவது சொல்லிருப்பாங்கல்ல திமுகலேருந்து போட்டி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லிருக்கலாம். ஸோ அதனால தான் இவ்வளோ உறுதிப்பட சொல்கிறாரு. அப்போ வந்து திமுகலேருந்து யாரும் சொல்கிறார், ஏன் திமுகலேருந்து சொல்லிருப்பாங்க? இப்போ ஆதுவர்ஜன் சொல்கிறாரு உதயநிதிக்கு போட்டியாக திருமாவளவன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதவர்ஜன் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கூடாது, நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நான் அந்த ஆங்கிளையும் பார்க்குறேன். இப்போது திருமா வந்து ஒரு மூத்த தலைவர் தமிழ்நாடு அரசியலில். இப்போ ஐயா ராமதாஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து வைகோ அவர்கள் இருக்காங்க, அதன் பிறகு ஸ்டாலின் இருக்கார், எடப்பாடி இருக்கார், இவங்களாம் ஒரு கட்சியோட தலைவர். அதன் பிறகு ஒரு பெரிய தலைவர் தமிழ்நாடு அரசியலையும் இந்திய அரசியலையும் ஒரு புரிஞ்சுக்கிட்ட தலைவர் யாருன்னா திருமாவளவன் தான். அதனால தான் காட்டு மன்னார் கோயிலில் நம்ம ஏன் போட்டிடணும் அவர் யோசித்து அந்த முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா இதுக்கு அடுத்தது வந்து அந்த பொலிட்டிக்கல் டைமென்ஷனே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முடிவு எடுத்தார். அவர் அப்படி எடுத்த முடிவை அவரே மாற்றிக்கிறாரு, அங்கேருந்து பேக் அடிக்கிறாரு. அப்போ இது யார் சொல்லியிருப்பா? கட்சிக்காரங்கிட்ட பேசியிருப்பார், கண்டிப்பாக நான் நிற்க போகிறேன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர்களை தாண்டி வந்து பேக் அடிக்கிறாருன்னா அப்போ திமுகவில் வந்து யாராவது ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. ஏன் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க? இப்போ திரும்ப எம்எல்ஏ வராரு, சட்டமன்றத்துக்கு போவார், ஸோ லோக்கல் இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணுவார். ஸோ இங்கே வந்து களமாடுவார், இங்கே வந்து தலித்துகளுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அங்கே களமாடுவார், ஏதாவது வந்து பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்தால் அங்கே களமாடுவார், ஏதாவது ஒரு ஊழல் நடந்தால் பேசுவார். ஒருவேளை நாளைக்கே வந்து தொங்கு சட்டமன்றம் நடக்குது, 8 பேரில் ஒரு 5 பேர் வின் பண்ணிட்டாங்க, யார் வந்து ஆதரவு வந்து எந்த கட்சிக்கு இருக்கோ திருமாவளவன் ஆதரவு கொடுத்தா அவங்க வந்து சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்கலான்னு ஒரு கெடு வருதுன்னு வச்சிங்களேன். அதை திருமாவளவன் கெட்டியாக பிடிச்சிப்பார், டிமாண்ட் பண்ணுவார் திமுக கிட்ட, எங்களுக்கு வந்து மந்திரி சபையில் இடம் கொடுங்க, ஓகே துணை துணை முதல்வர் பதவி கொடுங்க, இல்லை முக்கியமான பொறுப்பு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இலாக்காக்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ஸோ இதெல்லாம் திமுகவுக்கு தலைவலியாக வரலாம். ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்கு என்னென்னா இப்போ திமுக விடுத்து திமுக கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, யாராச்சும் ஒரே ஒரு அரசியல் விவரம் அறிந்த தலைவர்கள், இல்லை நல்லா பேசக்கூடிய தலைவர்கள், அப்படி இல்லைன்னா வந்து தமிழக அரசியலை வந்து புரிந்து கொண்ட தலைவர்கள் யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இல்லை இருந்தார். ஒரு வேல்முருகன் இருந்தார், வேல்முருகன் ஒரு தமிழ் தேசியவாதி, திருமாவளவனும் ஒரு தமிழ் தேசியவாதியாக தான் தன்னோட பயணத்தை தொடங்கினார். ஓகே ஓகேவா? யாரெல்லாம் வந்து தமிழ் பேஸில் வந்து அரசியல் கட்சி தமிழ் தேசியம் சார்ந்து இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் அடித்து தோற்றுறாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ வைகோ இருக்கிறாரு, வைகோ அமைதியாக இருக்கிறாரு. எந்த வைகோ திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சாரோ 4 பேர்லாம் செத்தாங்க. ஆமாம். அந்த கில்ட்டிலாம் வைகோ அவர்களுக்கு இருக்காது. இல்லை சார், தமிழ்நாடு ஃபுல்லாக பேரணியெல்லாம் போனாங்க, பேரணிக்காங்க 4-5 பேர்கிட்ட செத்தாங்கல்ல, அந்த கில்ட்டி கூட வந்து அவருக்கு இல்லை. போய் வந்து மீண்டும் ஸ்டாலினுக்கு எந்த அரசியலுக்கு எதிராக வந்து கட்சி ஆரம்பித்தாரோ அந்த வாரிசை போய் ஆதரிக்கிறாரு, அவர் தான் முதல்வராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ சொல்கிறார். அது எப்படி அந்த கட்சியில் இருக்கிற கேடஸ் வந்து ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் திருமாவளவன் வந்து அமைதியாக இருக்க மாட்டார். இப்போ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே கூட்டணிலேருந்து வெளில வந்தாலும் வருவார். அதே போல் பாண்டிச்சேரியில் வந்து 3 இடத்துல வந்து தனித்து நிற்கிறாரு. அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிருக்காரு இன்னைக்கு. இல்லை, அவர் ஸ்டேட்மெண்ட்டே என்னென்னா நம்ம நிற்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இல்லை, அந்த 3 இடத்துலையும் வந்து ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிருக்காரு விடுதலை சிறுத்தைகளுக்கு. யார்? விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பாண்டிச்சேரியில் 3 பேர் நிற்கிறாங்கல்ல விடுதலை சிறுத்தைகள், அவங்களுக்கே ஓட்டு போடாதீங்க, திருமாவளவனா? ஆமாம், திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஓகே ஓகேங்களா? அவர் கட்சிக்குன்னு ஒரு யூனிக் இருக்குது. வட தமிழகத்தில் தலித்துகளுக்கு குறிப்பாக பறையர் சமூகத்திலேருந்து இப்போ வன்னியர் சமூகத்தில் வந்து பாமக எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கோ இப்போ அங்கேயும் பிரச்சனை இருக்குது அவங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும். அதே போல் இங்கே வந்து கட்சிக்குள்ளே பிரச்சனை இல்லை, திமுகவுக்கும் அவருக்கும் வந்து ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்குது. அது என்ன மனஸ்தாபம்னே தெரியல. ஏன்னா இப்போது நீங்கள் வட தமிழகத்தில் வந்து 2 கட்சியை வந்து நீங்கள் சொல்லிடலாம். வன்னியர்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா வச்சுருக்காரு, இங்கே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வச்சுருக்காரு விடுதலை சிறுத்தைகள். ஆனால் நீங்கள் தென் தமிழகத்தில் அப்படி ஒரு கட்சியை பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ நாடார்களுக்கு தனி கட்சினா இருக்குது, இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாக இல்லை. பணங்காட்டு படை. இப்போ முக்குளத்தூர்களுக்கும் வந்து கட்சி இருக்குது, ஃபார்வர்ட் பிளாக் இருக்குது, இன்னும் நிறைய கட்சிகள் இருக்குது. ஆனால் அவ்வளோ இப்படி ஸ்ட்ராங்காக இல்லை. தேவேந்திர குலவேலருக்கு இருக்குது, அண்ணன் ஜான் பாண்டியன் இருக்கார், டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கார்.
ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை வட தமிழகத்தில் இருக்கிற மாதிரி. ஆனால் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது யாருன்னா திருமாவளவன் அவர்களும் அதே போல் ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இவங்க 2 பேரும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களால பொறுத்துக்க முடியல. நீங்கள் வந்து போயிட்டு பாமகவை டச் பண்ணிங்கன்னா அது வந்து லைக் வன்னியர்களுக்குள்ளேயே பிரச்சனையாகும். அப்போ விடுதலை சிறுத்தைகளை எப்படி காலி பண்ணலாம்? இப்போ விடுதலை சிறுத்தைகளை காலி பண்ணிட்டா அப்போ தலித்துக்கள்லாம் நம்ம பக்கம் தானே வரணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அதை நோக்கி இந்த அரசியல் நவர விட்டுருவாரா திரும்ப? இல்லை, அதனால தான் இந்த எலெக்ஷனில் போட்டி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகே ஓகே. அதனால தான் வந்து நான் காட்டுமன்னார் கோயிலில் போட்டிடுறேன், ஒரு 5 எம்எல்ஏ வந்தால். இல்லை, பொதுவாகவே சொல்லுவாங்கல்ல 30 வருஷம் 35 வருஷம் ரொம்ப கிராமந்தோறும் போய் கட்சியை வளர்த்த கட்சி எப்படி அந்த அளவுக்கு விட்டுருவார் அவர்? இல்லை, அவர் விட்டாலும் அடிமட்டத்தில் இருக்கிற கேடர்ஸ் இருப்பாங்களா, அவங்க விட மாட்டாங்க கண்டிப்பாக. ஏற்கனவே வந்து நீங்கள் 10 தொகுதி தேமுதிகவுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. 2வது எங்களுக்கு எதுக்கு 8 கொடுத்தீங்க, எங்களுக்கு தேமுதிகவோட அதிகமாக கொடுக்கணும். ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளே வரும்போது என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட ஒரு சீட்டாவது அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அது என்ன, ஏன் அந்த மாதிரி கேட்குறாங்க தெரியலையே. இல்லை அதை எப்படி திமுக அப்செட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. அது வந்து ஒரு அத்மேட்டிக் கால்குலேஷன். அது என்னென்னா லைக் மொழி, அந்த சிறுபான்மை மொழி இருக்காங்கல்ல, இப்போது நாயக்கர் சமூகம், நாயுடு, ரெட்டி சமூகம், ஸோ இவங்களோட வாக்குகள்லாம் முழுவதுமாக திமுகவுக்கு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. சார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2017 காலகட்டங்கள்லேருந்தே திமுக ஆதரவு நிலையில் தான் திரும்ப இருந்து வர்றாரு. அதுலேருந்து இன்னி வரைக்கும் இருக்கார். இவங்க வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தாங்க, பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க, அப்புறம் மாறி மாறி இருந்தாங்க, அப்புறம் தனியாக ஒரு கூட்டணி அமைச்சாங்க. திரும்பி இன்றைக்கி வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இத்தனை நாள் நம்ம கூட இருந்தவருக்கு சீட்டு குறைவாக கொடுக்கல. இல்லை, இப்போது அது ஒரு பெரும்பான்மை சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அவர். இல்லை, அது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்க வந்து திருமாவளவன் அவர்களை வந்து எப்படி மதிப்பாங்கன்னா, இப்போ ஐயாவை பார்க்கணுன்னா வச்சுங்க, ஐயா வந்து சாலியனை பார்க்க மாட்டார். இங்கேருந்து ஒருத்தவங்க போகணும் தைலாபுரத்துக்கு, அங்கே போய் தைலாபுரத்தில் ஐயாவை மீட் பண்ணுவாங்க. ஆனால் திருமாவளவர்களை அப்படி பார்க்க மாட்டாங்க. திருமா தான் இங்கேருந்து அறிவாலயம் போகணும், அவர் தான் வந்து தலைமைச் செயலகம் போகணும். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து எப்படி ஒரு எப்படி துச்சமாக நினைக்கிறாங்க. இல்லை சார், இன்னொன்று பார்த்தோன்னா நிறைய இடங்களில் வந்து நிறைய வேட்பாளர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கொடியை கூட பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, சரி தமிழ்நாடு எப்படி பிரிஞ்சிருக்குன்னா, நான் பார்க்குறேன்னா தலித்ஸ் அண்ட் நாட் தலித்ஸ்ன்னு இருக்குது. ஓகே. இப்போ பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள்னு 2 சமூகங்கள் அவங்க, அப்புறம் அருந்ததியர்கள், அப்புறம் மற்ற சமூகம்லாம் ஒன்றா. இப்போ வந்து நம்ம அந்த கூட்டணியில் வந்து கொடி கட்டிட்டு போனால் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த ஒரு ஓகே ஓகே. இப்போ நீங்கள் துரைமுருகன் கூட வந்து பிரச்சாரம் போகும்போது யாரோ ஒரு ஏறினாரு, நீ இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தெரியுமா? இல்லை, அதுக்கு அந்த மாவட்ட செயலர் விளக்கம் கொடுத்துட்டாரு. என்னென்ன வேறு விஷயம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். அது சும்மா சொல்லுவாங்க வேறு விஷயம்னு. பட் இப்போ திரும்ப வந்து சொல்கிறாரா உண்மை, லைக் உள்ளே என்ன நடந்தது, உண்மையாக என்ன நடந்தது சொல்வாரா? சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி தான் திரும்ப அவர்களே சொல்லட, அந்த கட்சியோட மாவட்ட செயலர் எப்படி சொல்லுவாங்க? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வட தமிழகத்தில் வந்து பாமக எந்த அளவுக்கு முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போல் விடுதலை சிறுத்தைகளும் முக்கியம். கண்டிப்பாக 2 பேரும் டிசைடிங் ஃபேக்டர். 2 பேரும் டிசைடிங் ஃபேக்டரு. அந்த சமூகத்தை வந்து ஓரளவு லைக் வட தமிழகத்தில் வந்து ஓரளவு அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் சண்டை இல்லாமல் சவுத்தை விட இங்கே அந்த உணர்வு இருக்குது. இல்லைன்னா சொல்ல, சாதி உணர்வு வந்து இருக்குது. ஆனால் அடிச்சிக்க மாட்டாங்க, வெட்டிக்க மாட்டாங்க, பெரிய கலவரங்கள் எதுவும் நடக்காது. ஓகேவா? அது வந்து ரெண்டு கட்சியுமே பார்த்துக்கிறாங்க, இனிமேல் நடக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு விஷயம். அது 2 சமூக மக்களுமே விரும்பலை. இப்போ எல்லாம் படிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 கட்சியும் விமர்சிக்கிறது இல்லை. அண்மை காலமாக பெரிய அளவில் அதில் விமர்சிக்கிறது இல்லை. ஜென்ரேஷன் மாறுது இல்லை. இப்போ 2010 வந்து 11 கலவரம் நடந்துச்சுல, இப்போல்லாம் நடந்தால் வச்சுங்க, அது வந்து யார் கலவரம் நடத்துறாங்களோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாகவே மாறும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சமூகம் முன்னேறிடுச்சு. இந்த காலகட்டத்தில் வந்து அது நடந்தால் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க யாரும், மக்களே வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வட தமிழகத்தில் ஒரு கட்சியோட தலைவருக்கு இப்படி நிகழ்வது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியது. இது நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், இன்னும் ஒரு 20 நாள் கம்மியாக தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் அரசியல் மாற்றங்கள் நிகழும்னு நினைக்கிறேன். இல்லை, நிகழும். இப்போது சரி, திரும்ப அவர்கள் வந்து போட்டியிடறான்னு சொன்னார், போட்டியிடறன்னு சொல்கிறாரு, இடமாட்டம் பின்வாங்கிட்டார். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரன் எப்படி பார்ப்பான்? ஒரு பின்னடைவாக தான் பார்ப்பான். என் தலைவரே நீங்கள் மாற்றுறீங்க, போட்டியிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் வந்து உனக்கு எதுக்கு வந்து வேலை செய்யணும், எங்கள் சமூகத்துலேருந்து ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக. இது வந்து முழுக்க திமுகவுக்கு பெரிய பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். அது எலெக்ஷனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் எந்த மாதிரியான பின்னடைவுன்னு சொல்லிட்டு. இதை வந்து ஆனால் கூட்டணி கட்சிகள் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி வச்சு செய்ய இல்லை. ஒரு இப்போ உங்களுக்கு மாற்றம் தெரியுது. 2021 இந்த கூட்டணி கட்சிகள் ரொம்ப ஒற்றுமையை விட இப்போ ரொம்ப ஒரு மாதிரி திமுக ஏதோ இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணம். ஏதோ ஒரு படத்தில் வருமே,
வேண்டா வெறுப்புக்கு புள்ள பெற்று காண்டாமிருகன்னு பேர் வச்சாங்களா, ஆமாம். அந்த மாதிரி தான் இருக்குது திமுக கூட்டணி. ஏதோ இருக்குன்னு இருக்கிற கூட்டணி அது. ஸோ நம்ம பார்க்கலாம் பொறுத்து இந்த நடக்கும். நன்றி சார். நன்றி.